ஹாய்! இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். இது செய்ய இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய், 4, 5 கல்பாசி, 1 பட்டை, 1 கிராம்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, அரை மூடி தேங்காய் இதெல்லாம் வறுத்துக்கணும். தாளிக்க ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 கல்பாசி, 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் வேர்க்கடலை எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு பச்சை மிளகாய், அரை மூடி தேங்காய் எல்லாம் சேர்ந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுது இப்போ ரெடியாக இருக்குது. கடாயில் 4, 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு கல்பாசி, கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்திக்கோங்க. இது பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை போக. நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குருமா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.